Good morning students. CSIR NET December 2023 ல வந்த கொஸ்டின் தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். The coefficient of x cube in the interpolating polynomial for the data is அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எக்ஸ் கியூபுக்கான கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் -1/3, செகண்ட் ஆப்ஷன் இஸ் -1/2, தேர்ட் ஆப்ஷன் இஸ் 5/6 அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் 17/6. இப்போ இந்த ப்ராப்ளத்தை 2 மெத்தட்ஸில் நம்ம சால்வ் பண்ணலாம். லெக்ராஞ்சியன் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் மெத்தட் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம சால்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்டர்வல் லென்த் ஈக்குவலாக இருக்கிறதுனால நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோவில் லெக்ராஞ்சியன் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் கியூபுக்கான கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸ் கியூபுக்கான கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற 2 மெத்தட்ஸையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது XY அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டேட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் f of x வந்து எப்படி நோட் பண்ணுவோம், x minus x1 x minus x2 into x minus x3 and so on. இங்கே டேட்டா எது வரைக்கும் கண்டினியூ ஆகுதோ அது வரைக்கும் இந்த ஃபார்முலா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். டிவைடட் பை x0 minus x1 x0 minus x2 into x0 minus x3 and so on into y0 அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் டேர்மாக இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் நம்ம நோட் பண்ணும்போது x minus x0 x minus x2 இதே போல் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இப்போ நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கே x minus x1 இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே x0 இருக்குது. அதை நம்ம கட் பண்ணிவிட்டு x minus x1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே x1 x2 x3 அண்ட் so on. அதே போல் டினாமினேட்டரில் நம்ம நோட் பண்ணும்போது இங்கே x நோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல x0 நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்படி தான் இந்த ஃபார்முலா நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கே x minus x0 இருக்கும், x minus x1 இருக்காது இல்லையா. இங்கே x0 x2 x3 இப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக டினாமினேட்டரில் இங்கே என்ன டேர்ம் மிஸ் ஆகுதோ x1 இங்கே இல்லை இல்லையா, அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். x1 x2 அதாவது x0 x2 x3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம் வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும், x1 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 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அதே போல் தேர்ட் டேர்ம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கே x minus x0 இருக்குது, இங்கே x minus x1 இருக்குது. நெக்ஸ்ட் x minus x2 டேர்ம் வரணும், அதை நம்ம விட்டுட்டு x minus x3லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். இங்கே என்ன டேர்ம் இல்லையோ அதே டேர்மை இங்கே எக்ஸ் நியூமரேட்டரில் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன டேர்ம் இல்லையோ அதை ரீப்ளேஸ் பண்ணி டினாமினேட்டர் நம்ம மார்க் பண்ணுவோம். இதே போல் தான் நம்ம இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம ப்ராப்ளத்துக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, x0 0 x1 1 x2 x3 x4 அதே போல் y0 y1 y2 y3 y4 நம்ம கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் இங்கே நோட் பண்ணலாம். அதாவது x0 ஈக்குவல் டு 0 x1 ஈக்குவல் டு 1 x2 ஈக்குவல் டு 2 x3 ஈக்குவல் டு 3 x4 ஈக்குவல் டு 4. அதே போல் y0 இஸ் ஈக்குவல் டு 1 y1 இஸ் ஈக்குவல் டு 2 y2 is equal to 1 y3 is equal to 3 y4 equal to 5. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். இப்போ இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் நம்ம நோட் பண்ணி அதில் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் கால்குலேட் பண்ணணும். இப்போ f of x நம்ம நோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே x minus x0 நம்ம நோட் பண்ண மாட்டோம். x minus x1 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. x minus x1 ஃபார்முலாவில் 1 x1 என்ன நமக்கு இங்கே 1. நெக்ஸ்ட்டு x minus x2னா நமக்கு 2 x minus x3னா 3 நமக்கு இங்கே x minus x4 அப்படின்னா நமக்கு இங்கே 4 டிவைடட் பை இங்கே என்ன டேர்ம் நம்ம விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கோம் x0ங்கிற அந்த டேர்ம் அதை நம்ம கீழே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம் இல்லையா. x0 minus x1 அப்போ x0ங்கிறது இங்கே நமக்கு 0 0 minus 1 இங்கேயும் 0 minus 2 0 minus 3 0 minus 4 இப்படி நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் மார்க் பண்ணியாச்சு. இன்ட்டு y0 நம்ம நோட் பண்ணுவோம். y0 என்ன நம்ம ப்ராப்ளத்தில் 1. நெக்ஸ்ட்டு x minus x0 நம்ம நோட் பண்ணுவோம். x minus x0னா x0 இங்கே 0. நெக்ஸ்ட்டு x minus x1 அந்த டேர்ம் நம்ம நோட் பண்ண மாட்டோம். x minus x2 நம்ம நோட் பண்ணுவோம். அப்போ 2 x minus 3 x minus 4 டிவைடட் பை x2 தான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே x2 minus x0 அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். x2 என்ன நமக்கு இங்கே 2 minus x1 minus x0 தான் நம்ம கீழே நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ x1ங்கிறது இங்கே 1 minus 0 1 minus 2 1 minus 3 1 minus 4 into y1 வந்து நமக்கு 2. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் என்ன மார்க் பண்ணுவோம், x minus x0 0 x minus x1 நம்ம மார்க் பண்ணுவோம் 1 x minus x2 நம்ம மார்க் பண்ண தேவையில்லைங்க. நெக்ஸ்ட் x minus 3 x minus 4 டிவைடட் பை இங்கே நமக்கு x2 minus x0 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். x2 என்ன நம்ம ப்ராப்ளத்தில் 2 minus 0 2 minus 1 2 minus 3 2 minus 4 இன்ட்டு நமக்கு y2 மார்க் பண்ணுவோம். y2 என்ன நமக்கு இங்கே 1 ப்ளஸ் x minus 0 x minus 1
எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 நம்ம மார்க் பண்ண மாட்டோம். எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை 3 மைனஸ் 0 3 மைனஸ் 1 3 மைனஸ் 2 3 மைனஸ் 4 இன்ட்டு y0 y1 y2 y3 நம்ம மார்க் பண்ணுவோம். y3 ஓட வேல்யூ நமக்கு இங்கே 3 ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் மார்க் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 0 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 நம்ம மார்க் பண்ண மாட்டோம். இங்கே டினாமினேட்டரில் x4 மைனஸ் x0 x4 நமக்கு என்ன 4 4 மைனஸ் 0 4 மைனஸ் 1 4 மைனஸ் 2 4 மைனஸ் 3 இன்ட்டு y4 மார்க் பண்ணுவோம். y4 நம்ம ப்ராப்ளத்தில் என்ன 5. இப்போ f(x)னுடைய வேல்யூ நம்ம இதை சால்வ் பண்ணி நம்ம இங்கே மார்க் பண்ணலாம். இங்கே x மைனஸ் 1 நியூமரேட்டரில் x மைனஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 2 இருக்கு இல்லையா, அந்த 2 டேர்மையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2 அப்படின்னு ஆகும். ஃபஸ்ட்டு 2 டேர்மையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணால் நெக்ஸ்ட்டு 2 டேர்மையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 3x ப்ளஸ் 12 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் நியூமரேட்டரில். டினாமினேட்டர் நம்ம கவனித்தோம் அப்படின்னா மைனஸ் 1 அது 0 மைனஸ் 1 மைனஸ் 1 ஆகும். மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 4 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்த இன்ட்டு y1 இருக்கு இல்லையா, y0 வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு 2 டேர்மையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் 0 எக்ஸ்னு ஆகிடும் இல்லையா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x அப்படின்னு ஆகும். ஃபஸ்ட்டு 2 டேர்மினுடைய ப்ராடக்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு 2 டேர்மையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 3x ப்ளஸ் 12 அப்படின்னு ஆகும். டினாமினேட்டர் கவனித்தோம் அப்படின்னா நமக்கு 1 மைனஸ் 0 1 ஆகும் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் 1 மைனஸ் 2 நமக்கு மைனஸ் 1 அப்படின்னு ஆகும். அடுத்து 1 மைனஸ் 3 மைனஸ் 2 அப்படின்னு ஆகும். 1 மைனஸ் 4 மைனஸ் 3 இன்ட்டு y1 வேல்யூ நமக்கு இங்கே 2. நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் நம்ம சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 2 டேர்மினுடைய ப்ராடக்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு 2 டேர்மினுடைய ப்ராடக்ட் நம்ம மார்க் பண்ணுறோன்னா என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், இங்கே தேர்ட் டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 3x ப்ளஸ் 12 டிவைடட் ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் கவனித்தோம் அப்படின்னா தேர்ட் டேர்மில் 2 மைனஸ் 0 இருக்குது. அப்போ 2 மைனஸ் 1 1 2 மைனஸ் 3 நமக்கு மைனஸ் 2 அப்படின்னு ஆகும், மைனஸ் 1 ஆகும். தென் 2 மைனஸ் 4 நமக்கு மைனஸ் 2 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் டேர்ம் கவனித்தோம் அப்படின்னா இன்ட்டு நமக்கு y0 y1 y2 அப்ளை பண்ணோம் இல்லையா, y2 இங்கேருந்து நமக்கு 1 அதை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அதனுடைய வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ஆகும். அதே போல் தான் இந்த இடத்துலையும் நமக்கு தேர்ட் டேர்ம் கவனித்தாலும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் தான் நமக்கு இங்கேயும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. தென் நெக்ஸ்ட் டேர்மை நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு 2 டேர்மையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும், எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இருக்கு இல்லையா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 2x ப்ளஸ் 2 4 சார் 8 அப்படின்னு ஆகும். டிவைடட் பை கீழே உள்ள டேர்ம் நம்ம நோட் பண்ணுறோன்னா என்னாகும், 3 மைனஸ் 0 3 ஆகும். 3 மைனஸ் 1 நமக்கு 2 ஆகும். 3 மைனஸ் 2 நமக்கு 1 ஆகும். 3 மைனஸ் 4 நமக்கு மைனஸ் 1 அப்படின்னு ஆகும் இல்லையா, இன்ட்டு 3. நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேர்மினுடைய ப்ராடக்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்மையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2x ப்ளஸ் 2 3s are 6 டிவைடட் பை 4 இன்ட்டு 4 மைனஸ் 1 நமக்கு 3 ஆகும். 4 மைனஸ் 2 2 ஆகும். 4 மைனஸ் 3 1 ஆகும் இன்ட்டு 5 இப்படி நம்ம நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த f(x) நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், f(x) இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x அப்படின்னு ஆகும் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12 இப்படி நியூமரேட்டர் கன்வெர்ட் ஆகும். டினாமினேட்டரில் நம்ம ப்ராடக்ட் போடுறோம் அப்படின்னா 24 அப்படின்னு ஆகும். 4 டேர்மே நமக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் ஆகிடும். 24 அப்படின்னு ஆகும். இங்கே y0 வேல்யூ 1 அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேர்மை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x தென் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x
ப்ளஸ் 12 டிவைடட் பை டினாமினேட்டர் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 3 டேர்ம்ஸில் நெகட்டிவ் இருக்குது. அப்போது 1 2 is 2 2 3s are 6 அப்போ -6 அப்படின்னு ஆகும் இன்ட்டு 2 ப்ளஸ் தேர்ட் டேர்ம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். செகண்ட் டேர்ம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12 டிவைடட் பை டினாமினேட்டர் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது 2 டேர்மில் நெகட்டிவ் இருக்குது. அப்போ 2 2s are 4 பாசிட்டிவ்னு ஆகிடும். இங்கே வந்து நமக்கு 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ஆகும். அந்த டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x அப்படின்னு ஆகும் ப்ளஸ் 8 டிவைடட் பை 3 2s are 6 6 1 is 6 அதாவது -6 அப்படின்னு ஆகும் இன்ட்டு 3. நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டேர்ம் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x அப்படின்னு ஆகும். இங்கே நமக்கு ப்ளஸ் 6 டிவைடட் பை 4 3s are 12 12 2s are 24 அப்படின்னு ஆகும் ப்ளஸ் 24 இன்ட்டு 5. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக எக்ஸ் கியூப் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் எப்படி நம்ம நோட் பண்ணலாம், அதாவது இங்கே எக்ஸ் ஸ்கொயரையும் இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் ப்ராடக்ட் பண்ணால் x பவர் 4 ஆகிடும். அதனால் நம்ம எக்ஸ் ஸ்கொயரையும் இந்த டேர்ம் இங்கே உள்ள ஃபஸ்ட் டேர்ம் இங்கே உள்ள செகண்ட் டேர்மையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணால் எக்ஸ் கியூப் ஆகும் இல்லையா. அதனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு தேவை. அப்போ இந்த 2 டேர்மினுடைய ப்ராடக்ட் மட்டும் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணலாம். இப்போ 1 × -7 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு -3x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இதை ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் கியூப் எக்ஸிஸ்ட் ஆகும். இதை ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா -3 அப்படின்னு ஆகும் இல்லையா. டினாமினேட்டரில் இங்கே 24 இருக்குது இன்ட்டு இங்கே 1 இருக்குது இல்லையா. இது மட்டும் தான் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கும். இதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த 2 டேர்மையும் ப்ராடக்ட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு -7x அப்போ -7 அப்படின்னு ஆகும் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட். அது போல் -2x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அது -2 அப்படின்னு ஆகும். டினாமினேட்டரில் நமக்கு -6 இருக்குது இன்ட்டு 2. நெக்ஸ்ட் அதே போல் இந்த டேர்ம் நம்ம எக்ஸ் கியூப் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் -7x இருக்கு இல்லையா. அப்போ -7 அப்படின்னு ஆகும். இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ -1 டிவைடட் பை 4 இன்ட்டு 1. நெக்ஸ்ட் அதே போல் இந்த டேர்மில் நம்ம எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு -6x இருக்கும். அப்போ -6 அப்படின்னு ஆகும். அதே போல் -x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் -1 அப்படின்னு ஆகும் டிவைடட் பை -6 இன்ட்டு 3. அதே போல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு -5. நெக்ஸ்ட் இந்த 2 டேர்மையும் ப்ராடக்ட் பண்ணால் -1 டிவைடட் பை 24 இன்ட்டு 5. இப்போ இந்த டேர்ம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணாலே நமக்கு எக்ஸ் கியூபுக்கான கோஎஃபிஷியன்ட் கிடச்சிரும். இப்போ கவனிங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் இன் f of x இஸ் ஈக்குவல் டு எப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, -7 -3 நமக்கு -10 ஆகிடும் இல்லையா. -10/24 இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நியூமரேட்டரும் மைனஸாக இருக்குது, டினாமினேட்டரும் மைனஸாக இருக்குது. அப்போ ப்ளஸ்ன்னு ஆகிடும். 7 + 2 நமக்கு 9/6 இன்ட்டு 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -7 -1 இருக்கு இல்லையா. அப்போ அது நமக்கு -8/4 இன்ட்டு 1 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு டேர்மில் நமக்கு நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டரும் மைனஸ் அப்போ ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ 7/6 இன்ட்டு 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூமரேட்டர் மட்டும் மைனஸ் இருக்குது. அப்போ அதனால் நமக்கு -6/24 இன்ட்டு 5. இப்படி நமக்கு டேர்மை சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும், நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டில் மைனஸ் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 2 5s are 5 2s are 10 12 2s are 24 இல்லையா. அப்போ 5/12 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 is 2 3 2s are 6 1 3 is 3 3 3s are 9. அப்போ இங்கே 3 ஆகும். இங்கே 1 4 is 4 2 4s are 8. இப்போ நமக்கு இங்கே 2 இங்கே 1 3 is 3 2 3s are 6 ப்ளஸ் 7/2 minus 1 6 is 6 4 6 are 24. அப்போ -5/4. நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு 12 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நமக்கு -5 ப்ளஸ் 36 -24 ப்ளஸ் 42 -15 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ்ல உள்ள டேர்ம்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இங்கே -5 இருக்குது -24 -15 நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா -44 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இதை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா +78 அப்படின்னு ஆகும் டிவைடட் பை 12. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 34/12 அப்படின்னு ஆகுது. இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 is 2 17 2s are 34 6 2s are 12. அப்போ 17/6 இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் இந்த இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் f of x. நம்ம ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா 4th ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க 17/6. இப்போ 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக, மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங்.